ஓகே गाइस, கன் பிரெடிக்ஷனா நான் சொன்னது எல்லாமே நடந்துச்சு பாத்தீங்களா? பஞ்சாப் ஜெயிச்சிரும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க பஞ்சாப் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். எவனாவது கேட்டீங்களாடா? எல்லாமே அதுக்குள்ள எம்ஐ 6th டிராஃபி லோடிங், ஆர்சிபி நடுங்கிக்கிட்டு இருக்கானுங்க. ஆர்சிபி இஸ் ஷேக்கிங் பிகாஸ் எம்ஐ இஸ் என்டரிங் தி சாட் அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்குள்ள டிவில போட ஆரம்பிச்சிட்டானுங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம். ரோஹித் சர்மா வர்சஸ் விராட் கோலி ஃபைனல்ல எப்படி இருக்கும் அப்படி இப்படி பில்டப் கொடுத்தானுங்க. பார்த்தா ரவுடி ஐயர் சும்மா கும்ஃபு பாண்டாவை படுக்க போட்டு சக் 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 என்ற அடித்த அடியில் ஹர்திக் பாண்டியா கதறி அழுது விட்டான். இதுதான் நடந்துச்சு. போட்டு ஸ்ரேயர் பொழந்து எடுத்துட்டான். அப்படியே பிரைம்ல விராட் கோலி சேஸ் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு லேண்டத பட்டா உம்மால பால்ஸியா லேண்டாண்டா. ஐயர்லே ரவுடி ஐயர் ஸ்ரேயர் சும்மா ஸ்வாக் காமிச்சிட்டு போயிட்டான்டா. டேய், இனி ஆர்சிபிக்கு கொஞ்சம் கான்பிடன்ட் அதிகமா இருக்கும். சோ இன்னைக்கு வந்துட்டு என்னத்த சொல்றது, என்ன இன்னிங்ஸ் गाइस, சரியான இன்னிங்ஸ், மாஸ் காட்டிட்டானுங்க. இன்னைக்கு உட்காந்து பும்ராவெல்லாம் ரெஸ்பெக்டே கொடுக்கல. ஜஸ்பிரீத் பும்ரான்னா ஜாஷ் இங்கிலீஷ் தான் அசால்ட்டா லேண்டா, வாடா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி லேண்டானுங்க இன்னைக்கு சூப்பரா. எனக்கு ரொம்ப கான்பிடண்டா வந்து பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்கன்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன் வீடியோல நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாம் கரெக்ட் ஆயிட்டே வருது. ஃபர்ஸ்ட் ஆர்சிபி ஜெயிப்பானுங்க, அதுக்கடுத்து எம்ஐ ஜெயிப்பானுங்க, பஞ்சாப் ஜெயிப்பானுங்க, ஃபைனல்ல அதோடைய ப்ரெடிக்ஷன் வந்துட்டு நாளைக்கு நான் ஃபுல்லா வீடியோ போடுறேன். ஒருவேளை சேஞ்சஸ் இருக்குது, நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மேட்சை பார்த்துட்டு என்னென்ன நடக்க போகுது ஃபைனல்ல. ஏன்னா ஒரே ஸ்டேடியம்ல விளையாட போறாங்க பஞ்சாப் இந்த ஸ்டேடியம்ல சூப்பரா விளையாண்டுருக்கானுங்க. அதனால ஆர்சிபிக்கு கொஞ்சம் டஃப் கொடுப்பானுங்கன்னு தோணுது. ப்ரெடிக்ஷன்ஸை பத்தி நான் நாளைக்கு தனியா ஃபுல்லா வீடியோ போடுறேன். ப்ரிவியூ பார்த்துட்டு யார் ஜெயிக்க போறா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுல ஃபுல்லா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அதுல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நடந்த மேட்சை பத்தி பார்ப்போம். இன்னைக்கு ஆக்சுவலா மழை பெஞ்சிச்சு. நான் மழை இவ்வளவு நேரம் பயங்கரமா பெஞ்சிச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு. அப்படியே பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி ஃபைனல் நடந்துச்சு தெரியுமா? அதுல ஃபர்ஸ்ட் டே சண்டே இப்படிதான் மழை பெஞ்சிட்டே இருந்து, அடுத்த நாள் மேட்ச் தள்ளி வச்சாங்க. அதே மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ஐயோ, நான் என்ன நினைச்சேன்னா பஞ்சாபை டைரக்டா வந்துட்டு ஃபைனலுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. ஏன்னா பஞ்சாப் தான் லீடிங் போர்ட்ல இருக்காங்க. மழை பெஞ்சு ஒருவேளை டே ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிட்டேன்னா லீடிங் போர்ட்ல இருக்கிறதுனால டைரக்டா வந்து பஞ்சாப் ஃபைனலுக்கு போவாங்க அப்படின்னு. எனக்கு லைட்டா பயம் வந்துருச்சு. என்ன பயம் அப்படின்னா, இப்படி வந்துட்டு ஃபைனல் ஒரு டீம் போகக்கூடாது. ஏன்னா இப்படி போயிட்டு வச்சுக்கேன் எப்படி ஆயிரும்னா, ஆர்சிபி ஈஸியா ஜெயிச்சிட்டானுங்க, மும்பை இருந்திருந்தா மும்பை ஜெயிச்சிருப்பானுங்க அப்படின்லாம் இருந்துச்சு. ஏன் மைண்ட்ல எப்படின்னா, பஞ்சாப் ஜெயிக்கணும், மும்பை அடிச்சு தோக்கடிக்கணும், அதுதான் வந்துட்டு ஒரு டீசென்டான ஒரு விக்டரியா இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. பட் எப்படியோ மழை பெஞ்சு நின்றுட்டு ஓவர் எதுவுமே குறைக்கல. தேங்க்ஸ்ரா, ஒரு ஃபுல் மேட்ச், பக்கா மேட்ச். இன்னைக்கு மிட் நைட் வர கிட்டத்தட்ட ஒரு 2 மணி வரை மேட்ச் போயிட்டு கைஸ். நல்ல மேட்ச் இன்னைக்கு, சூப்பர் மேட்ச். நான் சொன்னேன்னா தலைவர் ரோஹித் சர்மா இன்னைக்கு வேலையை காட்டிடுவான் அப்படின்னு, அதே மாதிரி 3 ரன்னுக்கு அவுட் ஆயிருப்பான். ஒமர் சாய் வந்து கேட்சை விட்டுட்டான், கஷ்டமான கேட்ச் விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஸ்டாய்னஸ் போட்டு தூக்கிட்டான். ஸ்ரேயர் வந்துட்டு ஆக்சுவலா பவுலிங் எடுத்தான். மழை பெஞ்சதுனாலயா இருக்கும் பவுலிங் எடுத்தான். மழை பெஞ்சதுனாலதான் அவன் பவுலிங் எடுத்தான். பட் இன்னைக்கு பேட்டிங் வந்து பேரிஸ்டோ எல்லாம் சூப்பரா விளையாண்டா. தலைவர் ரோஹித் சர்மா வழக்கம் போல போன மேட்ச் 80 அடிச்சாச்சு இல்ல, இந்த மேட்ச் ரெஸ்ட் தான் தலைவனுக்கு. என்னுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்தா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு கண்டிப்பா ரோஹித் சர்மா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 100% அதுல வந்துட்டு கேரண்டியா இருக்கேன். மேபி ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகலாம், ரிட்டையர்லாம் ஆக மாட்டான். எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது டீம் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. என்னுடைய கெஸ் படி ராஜஸ்தான் இல்ல டெல்லி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீமுக்கு போவான் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா இதுக்கு மேல மும்பை இந்தியன்ஸ்ல வைக்க மாட்டாங்க. ஓபனர்ஸ்க்கு வந்துட்டு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ரோஹித் சர்மா ரொம்ப மிஸ் பண்றேன். நான் நேத்து வீடியோல நான் என்ன சொன்னேன், நேத்து மேட்ச்ல 80 ரன் அடிச்சான். ஆனா அத்தனை கேட்ச் விட்டதுனாலதான் ரோஹித் சர்மா இவ்வளவு தூரம் போயிருக்கான். பட் டெக்னிக்கலி பார்க்கும்போது அவன் வந்து 3 ரன்லயே அவுட் ஆக வேண்டியது அப்படின்னு நான் சொன்னேன். பட் தலைவன் போன மேட்ச் பொழந்துட்டான். பட் இந்த மேட்ச் ரோஹித் சர்மா எப்பவுமே வந்துட்டு ஒரு மேட்ச் நல்லா அடிச்சோன்னா அடுத்த மேட்ச் எப்பவுமே ரொம்ப ஸ்மூத்தா விளையாடுவான், சாஃப்டா விளையாட ஆரம்பா. அதான் நடந்துச்சு. பட் பேரிஸ்டோ ஒரு சைடு நல்லா விளையாண்டான். திலக் வர்மா இன்னைக்கு வந்து சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தான். பவுலர்ஸ்ல கைல் ஜேமிசன் சூப்பரா போட்டாங்க. இன்னைக்கு சொல்ல போனோம்னா பஞ்சாப்ல எல்லாருமே நல்லா போட்டாங்க. சஹல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போட்டான். நமக்கு தெரியும் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே சஹல் வந்துட்டு ஒரு 2 மேட்ச் வந்துட்டு ஆசமா போட்டான், சிஎஸ்கே ஓட, அதுக்கப்புறம் கேகே ஓட. ஆனா எக்கனாமி வந்துட்டு ரொம்ப அதிகமா தான் இருக்குது. பழைய சஹல் மாதிரி எல்லாம் போடுறது இல்ல, ரன் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கா சஹல். ஹர்ஷ்தீப்பும் சரி, ஹர்ஷ்தீப் நல்லா தான் போட்டான். பட் சில பால்லாம் வந்துட்டு எட்ஜ் ஆகி ஃபீல்டிங் மிஸ் ஆகி நிறைய போய் இவனுக்கு ரன் வந்துருச்சு. சொல்ல போனா வைசாக் விஜயகுமார்லாம் இன்னைக்கு ரொம்ப அண்டர் ரேட்டடான பவுலிங் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு பவுலிங் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணானுங்க. நல்லா வந்துட்டு ஸ்ரேயர் வந்துட்டு யூஸ் பண்ணா. பவுலிங் இந்த 2 டீம்ல யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா மும்பைக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க பவுலிங்க பாருங்க, அவனுக்கு பவுலிங் எப்படி வச்சிருக்கானுங்க. ரீஸ்டாப்லே வந்தான், நான் எதிர்பார்த்த மாதிரியே வரல. இவன் ரிச்சர்ட் கிரேசன் வரல, அவனுக்கு பதிலா ரீஸ்டாப்லே வந்தான், அஸ்வினி வந்தா, எல்லாருமே வந்தாங்க. பவுலிங் சைடு இவனுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருக்கு பஞ்சாபோட. இந்த பவுலிங் சைடை வச்சுட்டு
பஞ்சாப் அடிச்சிருக்கானுங்கன்னா அப்ப பாத்துக்கோங்க என்ன மாசா லேண்ட் இருக்கானுங்க அப்படின்னு. சூப்பரா லேண்டாங்க. எம்ஐயை பொறுத்தவரை திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ் வந்துட்டு காப்பாத்திட்டாங்க. பாரிஸ்டோ நல்லா விளையாடிட்டு இருந்த பாரிஸ்டோ வந்துட்டு வைசாக் விஜயகுமார் பாலுக்கு சப்பையா ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆனா. எதுக்கு அந்த ரேம் ஷாட்டை ட்ரை பண்ணான்னு தெரியல. இதே மாதிரி தான் குஜராத் அவுட் ஆனா, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆனா சப்பையா. எதுக்கு தேவையில்லாம ஷாட் அடிச்சு அவுட் ஆறான்னு தெரியல. பட் பாரிஸ்டோ அவனுடைய வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் சரியான பார்ட்னர்ஷிப். பட் விஸ்வேந்திர சகல் மைண்ட்ல ஒரே ஒரு இதா இருந்துச்சு, எப்படியாவது சூரியகுமார் விக்கெட் எடுத்துடணும். அது விஸ்வேந்திர சகலை பார்க்கும் போதே தெரிஞ்சு எப்படியாவது இந்த லாஸ்ட் ஓவர் எனக்கு வருது, இதுக்குள்ள இவன் விக்கெட் எடுத்துடணும்னு எடுத்தான். விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஓவரே வந்துட்டு கைல் ஜேமிசன் வந்துட்டு திலக் வர்மாவோட விக்கெட்டை தூக்கிட்டான். சூப்பரா தூக்கினாடா நீ. கைல் ஜேமிசன் தானே பவுலிங் போட்டா. எஸ், கைல் ஜேமிசன் தான் திலக் வர்மாவை தூக்கினா. பட் ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு ரொம்ப டொக்கு வச்சுதான் விளையாண்டுட்டு இருந்தான். உட்காந்து டொக்கு வச்சுட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தான். ஒரு ஓவர் த்ரோல ஒரு 6 போயிருச்சு. அதுலதான் ஹர்திக் பாண்டியாக்கு ரன் வந்துச்சு. ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா ஏன் அப்படி பண்றான்னு எனக்கு புரியல. நீங்களே பாருங்களேன், ஹர்திக் பாண்டியா எதுக்கு அப்படி அந்த ஸ்ட்ரோக்கு ஒரு மாதிரி வைக்கணும்னே வைப்பான். ஸ்ட்ரோக்கு பாருங்களேன், இப்படி வைப்பான் ஒரு மாதிரி, இப்படி வச்சு இப்படி காம்பா பாருங்க, நான் ஸ்ட்ரோக் வைக்கிறேன், அடுத்த பால் 6 அடிக்க போறேன், நான் போடுவேன் சீனு அப்படின்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா போனான். பட் அண்டர் ரேட்டட் நமன்தீர் வந்துட்டு காப்பாத்தி விட்டான்பா. சூப்பரா விளையாண்டா. கடைசி நேரத்துல அவங்க டீமுக்காண்டி வந்துட்டு உயிரை கொடுத்து எல்லா மேட்ச் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 6 மேட்சஸா வந்துட்டு நமன்தீர் வந்துட்டு சைலண்டா வந்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருக்கிறான். மும்பை இந்தியன்ஸ்ல சைலண்டா அவன் பாட்டுக்கு ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். பட் இது வந்துட்டு ஆக்சுவலா ஒரு பெரிய டோட்டல்னே வச்சுக்கோங்க. 203 வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் லைனை வச்சுட்டு 200 வந்துட்டு கிட்ட வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதை பார்க்கும் போது பட் என் மனசுல வந்து நான் வந்து பஞ்சாப் தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்பிடண்டா இருந்தேன். பிகாஸ் ஐ பிலீவ் இன் பஞ்சாப். நான் நேற்று வீடியோ கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டே இருந்தேன், எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, பஞ்சாப் அடிப்பானுங்க அப்படின்றதான் என்னுடைய தாட். எல்லாருமே அதான் நினைச்சிட்டு இருந்தாங்க, மும்பை ஜெயிக்கும், ஃபைனல்ல போய் ஆர்சிபி அடிப்பானுங்க, மும்பை 6th டிராஃபியை வின் பண்ணுவானுங்க அப்படின்னு சொன்னானுங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயரும் அதே தான் சொன்னான். மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, பேட்டில் தான் முடிஞ்சிருக்கு, வார் முடியல. ஐயோ தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன சொன்னாங்க, ஐயோ வார் முடிஞ்சிட்டேனா பேட்டில் முடிஞ்சிட்டேனா. சரி விடுங்க கைஸ், என்னமோ ஒண்ணு முடிஞ்சிட்டு பட் மேட்ச் முடியல அப்படின்னு வச்சுக்கிடுவோம். பேட்டிங் பிடிக்க வந்தானுங்க. பேட்டிங் பிடிக்க பிளம் சிம்ரனும் பிரியன்ஸ் ஆர்யாவும். இன்னைக்கு பிளம் சிம்ரன் ஒரு 4 விட்டான்பா. அப்படியே கழுத்தை பிடிச்சிடலாம் போல இருந்தா. அப்படியே ஃபீல்டுல போய் என்னடா ஃபீல்டிங் பண்ற, குனிய மாட்டேங்கிறான் கைஸ். இவனை இந்த மாதிரி இம்பாக்ட் பிளேயரை போட்டு பய ஓடவே மாட்டேங்கிறான் ஃபீல்டுல. ரொம்ப சோம்பேறித்தனம் பிளம் சிம்ரனுக்கு. இப்ப புரியுது ஏன் இவன் நின்ன இடத்துல இருந்தே 4-6 அடிக்க பாக்குறான்னு. ஓட சோம்பேறித்தனம் சிம்ரனுக்கு. சிம்ரன் ஏர்லியா அவுட் ஆயிட்டான். பட் அது சூப்பர் கேட்ச்பா. 2 பிளே செமையா பிடிச்சான். நானும் சாண்ட்னரும் 2 பிளேயும் கிளாஷ் ஆக போறானுங்க அப்படின்னு நினைச்சேன். பட் ஆக்சுவலா நல்லா ஜட்ஜ் பண்ணி கூலா பிடிச்சிட்டான் 2 பிளேவை. பாத்தீங்களா ரீஸ் 2 பிளேவை முன்னாடியோட இப்ப கொஞ்சம் ஆள் கொஞ்சம் லைட்டா ஸ்கின்னியான மாதிரி இருக்கு. முன்னாடி வந்து நல்ல மசில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்ப வந்து லைட்டா கொஞ்சம் வந்து மெலிஞ்சிருக்க மாதிரி இருக்கான். தெரியல எதனால அப்படியாச்சு, எதுவும் ஃபீவரா என்னன்னு தெரியல. பார்க்க அப்படிதான் கைஸ் இருந்தான். ஒரு மாதிரி ஃபீவர் வந்து பாடி போன மாதிரி இருந்தான் பாக்குறதுக்கு. டூ பிளே ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர்லாம் நல்லா போட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஓவர் மாட்டிச்சுப்பா ஸ்ரேயஸ் ஐயர்ட்ட, ரவுடி ஐயர்ட்ட நச்சு எடுத்துட்டான் அப்படியே மும்பை இந்தியன்ஸ். இன்னைக்கு மேட்ச் பாக்குறதுக்கே நல்லா இருந்துப்பா. ஜாஸ் இங்கிலீஷ் வந்தாப்பா. அதுக்கப்புறம் பிரியன்ஸ் ஆர்யாவும் கொஞ்சம் சைட்ல அப்படி அடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் தான்ப்பா மாசு. பும்ரா வந்தான். அதாவது பும்ராக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, எவன்லாம் பும்ராவோட ஈகோவை தொடரானோ அவன்கிட்டலாம் வந்து பும்ரா வம்பிழுப்பான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்ல அடி 4-6 சூப்பரா விளையாண்டா. அவன் பாட்டுக்கு அடிச்சான். பூமரை போட்டுட்டு போயிட்டே இருக்கான். வாயில பூமரை போட்டு 4 சவிச்சமா கிளம்பிட்டே இருந்தான் ஜாஸ் இங்கிலீஷ். இன்னைக்கு ஆட்டிடியூடோட விளையாண்டான்ப்பா. இன்னைக்கு வாடா நாங்க 2 கிலோ ஒரு கை பாத்துறோம் அப்படின்ற மாதிரி வந்தான். பும்ராவெல்லாம் மரியாதையே கொடுக்கல. அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டவனுங்க. நல்லா விளையாண்ட உடனே இவன் போயிட்டான், ஆர்யா போயிட்டான். அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கொஞ்சம் டீசெண்டா ஆட ஆரம்பிச்சான். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டீசெண்டா ஆடும் போது ஹர்திக் பாண்டியா ஒரு பால் போட்டான். சரியா, கீப்பர் கேட்ச் போச்சு. யாருமே அப்பீல் பண்ணல. லைட்டா ஒரு சின்ன ஒரு அப்பீல் மாதிரி, எல்லாரும் இந்த கீப்பர்கிட்ட போனா ஒரு அப்பீல் பண்ணுவாங்களா, அப்படிதான் அப்பீல் பண்ணாங்க. நிதின் மேனன் அவுட் கொடுத்துட்டாரு. எனக்கெல்லாம் வந்துட்டு லைட்டா டவுட்டா இருந்து, மும்பை அம்பையரை வாங்கிட்டீங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா வந்துட்டு நிதின் மேனன் இருந்தாரு. நிதின் மேனன் கையை தூக்கணும்னா அவுட் கொடுத்தேன்னு எனக்கு நம்பவே முடியல. எப்படிப்பா அது அவுட் ஆகும், சுத்தமா சவுண்டே கேட்கலையா அப்படின்னு. நான்லாம் வந்துட்டு ரொம்ப கவனிப்பேன். அவுட் இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப கிளியரா கவனிப்பேன், ஃபோக்கஸ்டா கவனிப்பேன். அவுட் மாதிரியே தெரியல. சரின்னு ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டு உடனே ரிவ்யூ எடுத்தான். சரி ஓகே, படல போல, நிதின் மேனன் வந்துட்டு மும்பைக்காக விளையாடுறாரு போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தனா பால் எட்ஜா இருந்து அந்த எட்ஜ் காமிச்சிச்சு, இந்த வேவ் காமிச்சிச்சு. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, உண்மையிலே நிதின் மேனன் வந்துட்டு பழக்க தோஷத்துல மும்பைக்குன்னு கையை தூக்கிட்டாரா, இல்ல உண்மையிலே அவர் வந்துட்டு ஒரு நல்ல அம்பையரா வந்து பிரிடிக்ட் பண்ணாரா. நிதின் மேனன் இஸ் குட் அம்பையர், உண்மையிலே நல்ல அம்பையர் தான் அவரு.
எப்படி இதை வந்துட்டு கண்டுபிடிச்சாரு இது அப்படின்னு இருந்துச்சு. சுத்தமா சவுண்டே கேட்கல. மேபி அவரு நல்ல அம்பையரா இருப்பார் போல. ஆனா எனக்கு சடனா பார்க்கும்போது பழக்க தோஷத்துல நிதின் மேனன் மும்பைக்கு கையை தூக்குன மாதிரி தூக்கிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா. பட் ஜாஷ் இங்கிலீஷோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவனும் வதேராவும் தான்ப்பா சூப்பரா விளையாண்டா. மேட்ச்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா பால் நேஹல் வதேரா 13ல இருக்கும்போது ட்ரெண்ட் போல்ட் ஒரு கேட்ச விட்டான். அந்த கேட்ச அவன் விட்ட விதம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஈஸியா அந்த கேட்ச பிடிச்சிடலாம்னு ரொம்ப ஈஸியா விட்ட மாதிரி இருந்துச்சு. பாத்துக்கலாம் ஈஸி கேட்ச் தானே அப்படின்னு நினைச்சு விட்ட மாதிரி இருந்து. ட்ரெண்ட் போல்ட் எல்லாம் நீங்க போய் கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா டாப் 10 கேட்சஸ் ஐபிஎல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிச்சு பாத்தீங்கன்னா அதுல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2ல ஏதாவது ஒரு இதுல வந்து ட்ரெண்ட் போல்ட் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கேட்ச் பிடிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. பவுண்டரி பக்கத்துல ஒரு பயங்கரமான கேட்ச் பிடிச்சதெல்லாம் இருக்கு. ட்ரெண்ட் போல்ட்னா சரியான ஃபீல்டர். அந்த மாதிரி கேட்ச் இந்த எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து கேம் சேஞ்சிங்னு நினைக்கிறேன். இந்த கேட்ச பிடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மேட்ச பிடிச்சிருக்கலாம். ஆனா இதை விட்டோன்னே வதேராவும் அடிக்க ஆரம்பிச்சா. வதேரா ஒரு சைடு சைலண்டா ஆட ஆரம்பிச்சா. இங்க ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 2 play ஓவர்ல ஹேட்ரிக் 6 அடிச்சோடனே பயம் வர ஆரம்பிச்சிட்டு எனக்கு. ஐயோ போச்சா, ஸ்ரேயஸ் வந்துட்டானே, ரவுடி பய அடிக்க ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு ஒரு பயம். சரி, நேஹல் வதேரா அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அஸ்வினியை கொண்டு வந்தானுங்க. டக்குன்னு நேஹல் வதேரா அவுட் ஆயிட்டான். அதெல்லாம் ஓகே தான். இந்த சசாங்க் சிங் வந்துட்டு எப்ப வந்துட்டு இந்த பாட்காஸ்ட்ல தெனாவட்டா பேசினானோ அப்ப இருந்து ஒழுங்காவே விளையாட மாட்டேங்கிறான். பாத்தீங்களா? எப்ப வந்துட்டு இவன் கான்பிடென்டா நாங்க கப் அடிச்சு இந்த டைம்ல செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படிலாம் பேசினானோ அதுல இருந்து அவன் ஒழுங்காவே விளையாடல. இன்னைக்கு தேவையில்லாத ரன் அவுட் நீங்க பாருங்களேன். அது ரன் அவுட்டே எடுக்க கூடாது. அதுக்கெல்லாம் வந்துட்டு ரிக்கி பாண்டியன் கேவலமா கேட்கலாம். சசாங்க் சிங்கை பார்த்துட்டு நீ என்ன பண்ண அந்த இடத்துல, அவ்வளவு கொழுப்பா அவனுக்குன்னு. ஹர்திக் பாண்டியா கையில பால் போது இவன் பாட்டுக்கு ஜாலியா நடந்து வரான். அப்படியே அதுக்கப்புறம் ஓடுறான். ஐயோ பால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட வரான். அவுட்டு. தேவையில்லாத அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல விக்கெட்டே கொடுக்க கூடாது. அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாம ஒருவேளை வதேராக்கு பதிலா ஸ்ரேயஸ் ஐயர் ஏலியா அவுட் ஆயிட்டு வதேரா இருந்திருந்தா கூட அந்த மாதிரி அவுட் வந்துட்டு பேட்ஸ்மேனை வந்து மென்டலி ரொம்ப பாதிக்கும். அந்த மாதிரிலாம் சில்லியா வந்துட்டு அவன் பாட்டிக்கு விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ஸ்டாய்னஸ் வந்தான். பட் இன்னொரு சைடு ஸ்ரேயஸ் ஐயர் வந்தான்ப்பா. அஸ்வினி ஓவர் போட்டான். அஸ்வினி நல்லா தான் போட்டான். பட் ஆடுறது ரவுடி ஐயர் போட்டு 4 6 மனசாட்சியே எல்லாம் அடிச்சான்ப்பா. சாவுங்கடா, என்னையாடா கிண்டல் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ப்ரைடு எல்லாம் இருக்கும் கைஸ். இவனுங்க மேட்சே முடியல, டோர்னமெண்டே முடியல, அதுக்குள்ள எல்லாரும் எம்ஐ 6th கப் லோடிங்கு, எம்ஐ வர்சஸ் ஆர்சிபி தான் ஃபைனல் வரும்னா இவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மேட்ச் டாமினேட் பண்ணிட்டானுங்க ஆர்சிபினோனா இவனுக்கு ஈஸியா எடுத்துக்கிட்டானுங்க ஸ்ரேயஸ் ஐயரை. உங்களுக்கு எப்படா தெரியுது ஐயரை பார்த்து? என்ன தர நினைச்சிட்டு இருக்கீங்க ஐயரை பார்த்து? தேங்க்ஸ் ஐயர், ஃபைனல் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சிருவானுங்க. சோ நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி எல்லாமே இந்த டோர்னமெண்ட்ல கரெக்டா போயிட்டு இருக்குது. எத்தனை சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல, எனக்கு ஹாப்பியா இருக்குது. நல்லா பண்ணேன். ஆனா ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். உங்களுக்கு வந்துட்டு சோகமா இருந்துச்சா அப்படிலாம் எனக்கு தெரியல. எனக்கு ஹர்திக் பாண்டியா பிடிக்கும். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட சோகமா இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா எதுவுமே எனக்கு தெரியல அவனை பார்க்கும் போது. ஏன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல இருந்து அதே லுக்கை கொண்டு வந்திருக்கான், மிலிட்டரி கட் அடிச்சிருக்கான் அப்படின்னு சில வயசான கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஹர்திக் பாண்டியா பார்க்கும் போது சுத்தமா வந்துட்டு எமோஷனே இல்லாம இருந்து எனக்கு. ஹேய் எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயர் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டான் தான் ஒரு ரவுடி ஐயர் அப்படின்னு. ஸோ ஆர்சிபி வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் கைஸ் இருக்கணும். ஏன்னா இதே ஸ்டேடியம்ல தான் இவனுக்கு விளையாட போறானுங்க. இதே ஸ்டேடியம்ல தான் இவனுக்கு திருப்பி விளையாட போறானுங்க. இவனுக்கு நல்லா விளையாண்டுருக்கானுங்க. பஞ்சாப் வந்துட்டு ஹோலாவே நான் நேத்தே சொன்னேன், அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோலயே நான் சொன்னேன், ஜிடியோட மேட்ச் வந்து இதே ஸ்டேடியம்ல தான் நடந்துச்சு. பஞ்சாப்ல சூப்பரா விளையாண்டானுங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 97 அடிச்சான் ஜிடியோட. அதனால கண்டிப்பா அந்த ஸ்டேடியம்ல இவங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸா இருக்கும்னு. அதோடைய ரிசல்ட் வந்து இந்த மேட்ச்ல பாத்தீங்க, மும்பையை மடிக்கி உள்ள வச்சுட்டானுங்க. அதாவது தூக்கமே வரப்போறது இல்லை. ஒரு அம்பானிக்கும் இன்னைக்கு தூக்கம் வராது. தலைவர் ரோஹித் சர்மா தான்ப்பா வெயிட். அப்படியே ஜம்முன்னு வெளியே உட்காந்துட்டான்ப்பா. 8 ரன் அடிச்சுட்டு. நான் தான் சொல்றேன்ல, அடுத்த வருஷம் கன்ஃபார்ம் ரோஹித் சர்மா எடுக்க மாட்டாங்க. ரோஹித் சர்மா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் இதுக்கு தான் போறான். அது டெல்லி அந்த மாதிரி டீமுக்கு தான் போவான் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஒருவேளை சிஎஸ்கே எடுத்துட்டானுங்கன்னு வையன், சிஎஸ்கே மேக்ஸிமம் பேரிஸ்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. பேரிஸ்டோ இல்ல சஞ்சு சாம்சன் எடுக்க ட்ரை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதுதான் நடக்க போகுது. பட் பேட் லக் ஃபார் எம்ஐ ஃபேன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு ஒன்றும் வன்மம் அப்படின்லாம் இல்லை. இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு ஹியூமர் வேணும்லப்பா பேசும்போது.
இருந்தாலும் நீங்களே சொல்லுங்களேன், ஒரு 5 டிராஃபி அடிச்சிட்டீங்க, 6வது டிராஃபி அதுக்குள்ள லோடிங் கீடிங்கும் போது அப்போ மற்ற டீமுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருந்தாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸே வந்து எம்ஐ தான் ஃபைனல் வரணும், அப்பதான் டஃபா இருக்கும் ஆர்சிபிக்கு அப்படின்னு வேண்டிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஸ்ரேயஸ் ஐயர் ஷட் டவுன் பண்ணிட்டான். இன்னொரு சைடு நானும் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன், ஐயோ எம்ஐயும் ஃபைனல் வரக்கூடாதுப்பா, விராட் கோலி ஃபேனா வந்துட்டு எனக்கு விராட் கோலி கப் அடிக்கணும், ஆனா எம்ஐ ஃபைனல் வரக்கூடாது, ஏன்னா அவங்க ஃபைனல் வந்தாலே ஏதோ ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி ஆடுவானுங்க அப்படின்னு சொன்னேன். பட் இன்னொரு சைடு என்னோட ஈகோ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எம்ஐ ஃபைனல் வரணும், அவனுங்களை ஃபைனல்ல வச்சு தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதுக்கு வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு காமிச்சிட்டான்ப்பா, பஞ்சாப் எதுக்கு இருக்கு, எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கல்ல, சாவுங்கடா அப்படின்ற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் காமிச்சிட்டான். இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்குது. இப்போ வந்து ஆர்சிபிக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கூடிக்கிட்டே இருக்குது, எஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு. இன்னொரு இது, பஞ்சாபையும் ஈஸியா எடுத்துக்க கூடாது गाइस, இது ஒரு 50-50 மேட்சா தான் இருக்க போது, ஃபைனல் ஈஸியாலாம் எடுக்க கூடாது. பாப்போம், கிட்டத்தட்ட ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் இல்ல, வேர்ல்டு வர்சஸ் ஆர்சிபியா தான் இருக்க போகுது. இது எல்லாரும் ஆர்சிபி அண்ட் விராட் கோலி ஃபேன்ஸ் தவிர எல்லாருமே பஞ்சாபுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. ஏன்னா பஞ்சாப் டீம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் ஏற்கனவே இருந்த கேப்டன் வந்துட்டு ஃபைனல் போறான். பஞ்சாப் இதுவரை அடிச்சது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஐபிஎல்ல ரொம்ப வருஷம் கழிச்சு இது நடக்க போகுது गाइस. ஒரு புது டீம் வந்துட்டு, ஒரு ரெண்டுமே புது டீம். இது இந்த ஃபைனல் வந்துட்டு பாக்குறதுக்கு அப்படியே வந்துட்டு இந்த 2019 ஃபைனல் மாதிரி இருக்க போகுது. 2019 வேர்ல்ட் கப் இப்ப இதே மாதிரி தான் நடந்துச்சு, இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து இருக்கும் போது இதே ஹைப் தான் இருந்துச்சு. ரெண்டு பேருமே கப் அடிச்சது இல்ல, சோ யாராவது ஒருத்தர் அடிச்சுதான் ஆகணும் அப்படின்றதுனால சூப்பரா இருந்துச்சு. அதனால அதே மாதிரி தான் இந்த ஃபைனலும் இருக்க போகுது. அகமதாபாத்ல டியூஸ்டே நடக்க போகுது. ஐ மீன் நாளைக்கு சொல்ல போனோம்னா, உங்களோட கணிப்பு படி சொல்ல போனோம்னா நாளைக்கு பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. என்னுடைய ப்ரிடிக்ஷன் வீடியோ இன்னைக்கு நைட்டா நாளைக்கு காலையில நைட்டு நான் போடுவேன். ஸோ அதை பாருங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மேக்ஸிமம் இது வந்துட்டு 50-50 தான் இருக்க போகுது இந்த ஃபைனல் வந்துட்டு. நீங்க என்ன கைஸ் நினைக்கிறீங்க, எப்படி ஐயர் வந்து டாமினேட் பண்ண அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நீங்க வந்துட்டு எப்படி ஆர்சிபி ஜெயிக்க போறானுங்களா, பஞ்சாப் ஃபைனல் ஜெயிக்க போறானுங்களா அப்படின்னு சொல்லுங்க. என்ன பொறுத்தவரை பஞ்சாப் என்ன பொறுத்தவரை ஆர்சிபி தான் அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பஞ்சாப் ஒரு ஈஸி டார்கெட் ஆர்சிபிக்கு இருக்க போறாங்க அப்படின்னு தோணுது. என்னுடைய ப்ரெடிக்ஷன் வீடியோ நாளைக்கு போடுறேன். சோ அதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and see another video and remember it, always be on top. Cheers.